Hello guys, cryptocurrency daily market updates. Now Bitcoin ஓட price வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல 45,907 வந்து சட்டலா வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. செக்கோட ETF பிட்காயின் அப்டேட் அப்புறம் பிடிசியோட பிரைஸ் வந்து ஷட்டிலா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அத நம்மளோட ட்விட்டர்ல அப்டேட்ஸை போய் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மள டெலிகிராம்ல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் அண்ட் ட்விட்டர்ல வந்து கிரிப்டோ கரன்சி டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸோட இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு வந்து நம்மளோட ட்விட்டர் அண்ட் டெலிகிராம்ல நம்மள மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்க ட்விட்டரோட அப்டேட்ஸ் போய் பார்க்கலாம். ட்விட்டர்ல வந்து நிறைய வந்து அப்டேட்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஓவர் 2.7 பில்லியன் ட்ரேடர்ஸ் அக்ராஸ் ஆல் பிட்காயின் ETFs. Grayscale leading the volume followed by BlackRock. ஸோ இந்த BlackRockோட வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதை பத்தியும் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ ஐ எம் ஹியரிங் தட் லார்ஜ் broker dealers are refusing to sell their clients Bitcoin ETF products right now even though SEC and FINRA have approved it. ஸோ இதுல வந்து அவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, I think right now if you have financial advisor, call them and request to buy the Bitcoin ETF products and start causing a fuse. Just hear from a manager with 1 billion management. இந்த அப்டேட்ல வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் ராக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இது பிரைவேட் பிளாக் ராக்ல வந்து பிரைவேட் கிளைண்ட்ஸை வந்து பை பண்ண வைக்கிறது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் அட்வர்டைசரோட அட்வர்டைசிங் இல்லாமலே பிளாக் ராக் வந்து பிரைவேட் கிளைண்ட்ஸை வந்து இந்த மாதிரி வந்து பை பண்ண வச்சது வந்து ஒரு அன்ஃபேர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த பிரிட்டிஷ் HODL அப்படின்றவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிரிப்டோ கரன்சியை பற்றி அப்டேட்ஸ் வந்து நிறையா வந்து இந்த ட்விட்டரில் வந்து போயிட்டு இருக்கு. எலான் மஸ்க் அவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ட்வீட் வந்து போட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சேனலில் கூட பார்த்தீங்கன்னா மைக்கேல் செய்லர் சே ஹி வில் நெவர் செல் ஹிஸ் பிட்காயின். ஸோ இதில் வந்து நிறைய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டே இதுதான். மைக்கேல் செய்லர் சொல்லப்படுறவங்க வந்து அந்த பிட்காயினை வந்து இனிமேல் நான் வந்து சேலே பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து அதோட ப்ரைஸோட ஒர்த்து வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி மார்க்கெட் அப்டேட்ஸ் ஒரு புல் ரன் வரக்குள்ள பிட்காயினோட ப்ரைஸ் வந்து மேசிவ் க்ரோத்தை வந்து பார்த்துட்டு இருக்கு. அதனால வந்து இதை வந்து எல்லாமே ஹோல்ட் பண்ண தான் பார்க்குறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் வந்து பிடிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு ரைட் டைமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிடிசியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் நிறைய ஆல்ட் காயின்ஸ் வந்து இருக்கு. அதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணி இந்த புல் மார்க்கெட்டில் வந்து ஒரு ஒரு பேசிக்கான ஒரு ரீசெண்டான ஒரு ப்ராஃபிட்யாவது இந்த புல் மார்க்கெட்ல நீங்களும் பார்க்கணும்னா நம்ம சேனல்ல டெய்லி அப்டேட்ஸ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு டெலிகிராம் அண்ட் ட்விட்டர் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல நியூவா வந்து வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம். அதுக்காக உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் அண்ட் ட்விட்டர்ல வந்து நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே. டாடா பை பை.